ஃப்ரெண்ட்ஸ், அந்த மலை உச்சிக்கு தான் ஏறணும். ஏதோ தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. அந்த லாஸ்ட் போகணும். 1.5 மணி நேரத்தில் 3 தடவை போனீங்களா? சூப்பர். மலை மேலே எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் பாருங்க. நம்ம அடிவாரம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் ரொம்ப டேஞ்சரான இடம். இருங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மனசு வேணுமுங்க. மக்கள் இருக்கிறாங்க, மனுஷர் இருக்கிறாங்க. ஒரு 100 வயசான பெருசுங்க, 5 வயசு குழந்தைகள்லாம் இப்போ நான் செஞ்ச காரியத்தில் போயிட்டு வருது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கீரனூர்ல இருக்கிற கொண்டரங்கி மலைக்கு தாங்க வந்திருக்கோம். இது பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில இருந்து 90 கிலோமீட்டர்ஸ் வரும். தாராபுரத்துல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வரும். அந்த தூரத்துல ஒரு மலை தெரியுது பாத்தீங்களா, அந்த மலைக்கு தான் நம்ம இப்ப போக போறோம். நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. கொண்டரங்கி மலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம். நம்ம அந்த உச்சிக்கு தான் போக போறோம். அதோட ஹைட் பாத்தீங்கன்னா 3825 அடி உயரம். நீங்க பைக்ல வந்தீங்கன்னா இங்க அடிவாரத்திலே நிறுத்திக்கலாம். பைக்கு சேஃபா தான் இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த கோயில் அடிவாரத்துக்கு முன்னாடியே பஸ் ஸ்டாப் இருக்கு. நீங்க பஸ் ஏறினீங்கன்னா அந்த ஸ்டாப்புக்கு முன்னாடியே உங்களை இறக்கி விட்டுருவாங்க. ரொம்ப பக்கத்துல இருக்கு பாருங்க. இந்த ஸ்டெப் வழியா தான் நம்ம அந்த மலை ஏறணும். லாஸ்ட்ல அருள்மிகு கெட்டி மல்லீஸ்வரர் ஆலயம். அவங்க அந்த கோயில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். கீழே அடிவாரத்துல தான் இருக்கு. இதுதான் மலை ஏற போற என்ட்ரன்ஸ். வாங்க, அதுக்கு முன்னாடி கீழே ஒரு கோயில் இருக்கு, பார்த்துட்டு போயிடலாம். பாருங்க, ஃப்ரீயா நிம்மதியா சாமி கும்பிடலாம். அங்க யாருமே இல்லை. ஓகே, வாங்க இங்கிருந்து மலை ஏற ஸ்டார்ட் பண்ண போறோம். மலை ஏற ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிவலிங்கம் இருந்தது. ஸோ அப்படியே சாமியை கும்பிட்டு அங்கிருந்து அப்படியே மலை ஏற கிளம்பிட்டேன்.
பாத்தீங்கன்னா படி அழகா ஸ்டெப்பு மாதிரி செதுக்கி வச்சிருக்காங்க. அந்த தடுப்பு வேலி தான் மெயின். இந்த தடுப்பு கம்பி இல்லைன்னா இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் ஒரு பாதுகாப்பு மேலே ஏறக்கு. நீங்க மேல போறதுன்னா வெறுங்காலிலேயே போங்க. என்ன காலையில் நேரமே போங்க. காலையில ஒரு 7 மணிக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 6:45 6:30 அந்த டைமுக்கு ஏற ஆரம்பிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா வெயில் வர்றதுக்குள்ள நீங்க மேல ஏறி சாமியை கும்பிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நான் ஒரு 7 மணிக்கு மேலதான் ஏற ஆரம்பிச்சேன். இந்த உச்சிக்கு தான் நம்ம இப்போ போகணும். நம்ம இன்னும் காவாசி தூரம் கூட போகல. இங்க பாத்தீங்கன்னா போற வழி ஃபுல்லா நிறைய அந்த கல்லு செடி இருந்தது. நீங்க வர்ற மாதிரி இருந்தா 1 லிட்டர் கேன் 2 வச்சுக்கோங்க ஒரு ஆளுக்கு. ஏன்னா மேல சுத்தமா தண்ணி கிடைக்காது. தண்ணி எதுவும் இல்ல. அந்த மேல நடந்து போயிட்டு இருக்காங்க பாருங்க உச்சியில. அதையெல்லாம் தாண்டி மேல போகணும். ஆக்சுவலா நம்ம மேல ரீச் ஆகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும் போறக்கு. இடையில ஒருத்தரை பார்த்தேன். இங்க பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரத்துல 3 தடவை போயிட்டு வரேங்கிறாப்புல. 1.5 மணி நேரத்தில் 3 தடவை போனீங்களா? சூப்பர், கங்க்ராச்சுலேஷன். ஆக்சுவலா 1.5 மணி நேரத்துல மேல போறதே கஷ்டம் தான். ஆனா 1.5 மணி நேரத்துல ஒரு 3 தடவை போயிட்டு வரேங்கிற அப்படி. எங்க இருக்கோம் பாருங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சொனை இருக்கு. தண்ணி இருக்கான்னு தான் தெரியல. ஆஹா, ஒன்றுமே இல்லை. இதுக்கு மேலேயும் நம்ம போகணும் பாருங்க. ப்ரோ போயிட்டே வந்துட்டீங்களா? பாருங்க வந்துட்டாரு போயிட்டு. ஓகே ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன். இங்க பாருங்க மேல போயிட்டு வந்தாச்சு. நாங்க பாதி தூரம் தான் போயிருக்கோம். அதுக்குள்ள ஒரு ரவுண்டு மேல போயிட்டு வந்தாச்சு. இந்த இடம் பாத்தீங்கன்னா 90 டிகிரில செங்குத்தா இருக்கும். அந்த கம்பியை பிடிச்சிதான் ஏறுற மாதிரி இருக்கும். அந்த கம்பி மட்டும் இல்லைன்னா நம்ம அப்படியே டைவ் அடிச்சிட வேண்டியதுதான். அவ்வளோ டேஞ்சரான ஒரு இடம். சாமி பால்லாம் ஊற்றி அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு குகை ஒன்று இருந்தது. இதுக்குள்ளதான் இருக்கு அந்த குகை. அந்த குகைக்குள்ள 2 சாமி வச்சிருக்காங்க.
இங்கே ஒரு குகை இருக்கு. ஆமாம், ஐயோ இது அதை விட பயங்கரமாக இருக்கே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முக்கால்வாசி வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு சாமி பார்க்கறதுக்கு. மலை மேலே எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் பாருங்க. நம்ம அடிவாரம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. நல்ல வேலை மழை வரால எல்லாம் வரலன்னு வைங்க. மழை வந்தோடனே எவ்வளோ வழுக்கும். இந்த வியூ பாருங்க, சூப்பரா இருக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் தியானத்துல உட்காந்துட்டேன். இப்பதான் கொஞ்சம் நம்ம முக்கால்வாசி மேல வந்திருக்கோம். அதுக்குள்ள இவங்க கீழே போயிட்டு மேல வந்துட்டாங்க. நான் நிறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கேன். இவங்க அந்த கின்னஸ் ரெக்கார்ட் பண்றதுக்காக தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. சாமி கும்பிட்டு எல்லாரும் அப்படியே கீழே இறங்கி வராங்க. இங்க பாத்தீங்கன்னா நாய் ஒன்று படுத்திருந்தது. ஒன்னுல 2 நாய் படுத்திருந்தது மேலேயே. பாத்தீங்கன்னா நம்ம மேல வந்துட்டோம். இந்த குகைக்குள்ளதான் சிவனை நம்ம பார்க்க போறோம். முன்னாடி ஒரு விநாயகர் வச்சிருக்காங்க. சரி வாங்க சிவனை போய் பார்க்கலாம். கொண்டரங்கி மலை சிவன். பாருங்க, சாமி கும்பிட்டு அங்கேயே எல்லாம் தீர்த்தமெல்லாம் கொடுத்தாங்க. பாத்தீங்கன்னா இந்த சிவலிங்கம் தானாவே சுயம்பா வந்த சிவலிங்கம்னு சொல்றாங்க. சரி, நம்ம அப்படியே விழுந்து கும்பிடலான்னு கும்பிட்டு இருக்கேன். ரெண்டாவது அங்க பிரசாதம் எடுத்துக்க சொன்னாங்க. அப்படியே பிரசாதத்தை எடுத்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம்.
சாமியை பார்த்தாச்சு, இருந்தாலும் அந்த மலை உச்சிக்கு போகணும் அல்லவா, அதனால அந்த மலை உச்சிக்கு போகணும்னு சொல்லி மேலே போயிட்டு இருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சங்கிலி மாதிரி கட்டி வச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த சங்கிலி பிடிச்சி தான் நம்ம மலை மேலே ஏற முடியும். ஒரு வழியா பிடிச்சி மேலே ஏறி வந்தாச்சு. இந்த வேல் வச்சிருக்கிற இடத்துக்கு போனா நம்ம உச்சிக்கு வந்துட்டோம். இங்கேயும் சாமி வச்சிருந்தாங்க. ஓம் நம சிவாயன்ற வேல் குத்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 3825 அடி உயரத்தில் இருக்கும். அந்த உயரத்தில் இருக்கிற வியூ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இவர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கீழே போயிட்டு மேலே வந்தாச்சு. அவருக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் மேலே உச்சிக்கு போயிட்டு இருக்காரு. நம்ம அந்த உச்சிக்கு போனோம் பார்த்தீங்களா, 3825 அடி. அங்கிருந்து இப்போ சாமி கிட்ட வந்துட்டோம். மறுபடியும் இவர் அங்கே போயிட்டு வருவாக்குள்ள நம்ம இங்கிருந்து அப்படியே இறங்க போறோம். நேரமே போயிட்டீங்கன்னா வரும்போது பெருசா வெயில் வரக்குள்ள கீழே வந்துடலாம். ஏன்னா சம்மர் டைமுங்காட்டிக்கு இப்ப நல்ல வெயில் அடிக்குது. ஏன்னா வெறுங்கால வேற வந்திருக்கோம். பாத்தீங்கன்னா அந்த செங்குத்தான இடம் அந்த 90 டிகிரில இருக்குன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதோட உச்சி தான் இது. அந்த கம்பி மட்டும் இல்லைன்னா அந்த இடத்துல ஏறதே ரொம்ப கஷ்டம்தான். இதோட வியூ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு செங்குத்தா இருக்குன்னு. அந்த பழைய ஞாபகம் வந்தது. கல்லைச்செடியில் எல்லாரும் பேர் எழுதுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி என் பேர் எழுதிட்டு இருந்தேன். பாத்தீங்கன்னா டைம் 10:55 ஆச்சு. நல்ல வெயில் வந்துருச்சு. ஏன்னா நம்ம வெறுங்கால வேற வந்திருக்கோம். இந்த இடம் எல்லாம் சரியான சூடா இருந்தது, நடக்கவே முடியல. இந்த ஐயா மேக்சிமம் பார்த்துருப்பீங்க. இந்த ஐயா தான் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பி அடிச்சுட்டே போயிருக்காரு மேல வரைக்கும், தடுப்பு கம்பி. 7:30 மணிக்கு போக ஆரம்பிச்சதுங்க. அந்த கம்பி நீங்க தான் போடுறதுங்களா? ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. மனசு வேணுமுங்க. மக்கள் இருக்கிறாங்க, மனுஷர் இருக்கிறாங்க. ஒரு 100 வயசான பெருசுங்க, 5 வயசு குழந்தைகள்லாம் இப்போ நான் செஞ்ச காரியத்தில் போயிட்டு வருது. ரொம்ப நன்றிங்க. உங்க எவ்வளோ வயசாச்சுங்கய்யா? எப்படிங்க? உங்களுக்கு எவ்வளோ வயசாச்சுங்க? 85 வயசு
பற்றி கேட்க இல்லை எங்களால் முடியல. நீங்கள் கம்பி இவ்வளோ தூரம் அடிச்சுட்டு போயிருக்கீங்க. ஒருத்தர் பம்பாயிரத்தி எழுதி போட்டு போயிட்டாரு. ஒரு மாதமே மேலே நடக்க முடியல, சாமி பால் கொண்டு போக முடியல. சரி, இப்போ போகிறது இல்லைங்களா? ஆமாம், இப்போ வந்து இடையில வேலை எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சரிங்க. மாறி 30 நாளைக்கு. சரிங்க. அதில் வந்து அப்புறம் பாலை கறந்து கொடுத்து போக முடியல. சரி. இப்போ ஒரு மாசமா வயசை சொல்கிறது. சரி. இப்போ ஒரு மாசமா போக முடியலைங்களா இல்லை எப்படிங்க? சரி விடுங்க. நீங்கள் கறந்த பால் மேலே போயிருது இல்லை எப்படியோ ஆண்டவர் சொல்லுவா. சரிங்கய்யா. சரி, ரொம்ப நன்றிங்கய்யா. வரட்டுங்களா? நல்லா அடிவாரத்துக்கே வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கும் வந்துட்டோம். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு ஊரில் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.